சே விஷ்ணு பிரமா நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு கேள்வி கேட்டுக்கோப்பா. ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறான், மந்திரி ஆவான், அவனுங்களுக்கு உடனே தமிழ்நாடு முழுவதும் கணக்கு. தமிழ்நாடு முழுவதும் போட்ட கணக்கு தான் டெல்லி வரைக்கும் 30 மாநிலத்துக்கு உள்ள கணக்கு முக்கால் சத்தியம். இப்போ ஒரு மந்திரி ஆவான், உடனே மந்திரி ஆவான், பெண் ஆணு மந்திரி ஆனோன்னு உடனே கார் கொடுத்துருவான். அந்த மாவட்டத்துக்குள்ளே 2ஆம் நம்பர் பார்க்குறவன் உடனே கார் வண்டி 50 லட்சம் 30 லட்சம் வந்தால் காரு உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன், அங்கேருந்து என்னென்ன டெண்டர் வருதோ எனக்கு பார்த்து கூட நான் போட்டு நக்கேன். எப்படி இது விளையாட்டா? இதில் 1558 செக்ஷன் பிரிவில் அத்தனை பிரிவுகள் அரசியல்வாதி நடத்தி அது பூரா 2ஆம் நம்பர் பார்க்குறவன் அந்த டெண்டரை பிடுங்குதான். பிடுங்கி அதுக்கு உள்ள மந்திரி கையெழுத்து போடுவான், எம்எல்ஏ கையெழுத்து போடுவான், முதலமைச்சர் கையெழுத்து போடுவான். போட்டதில் பூரா நாக்கை போட்டு நக்கி பூமியை அழித்து கொண்டே இருக்கான். பத்தியா பார்க்கலையா? கோர்ட்டில் நீதிமன்றம் கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் போட்டார், கணக்கு எழுதிட்டார் முக்கால் சத்தியம். இப்போ 5 வருஷமாக இருந்தவனு பூராமே மந்திரியாக இருப்பான், எம்எல்ஏ இருப்பான், எம்பியாக இருப்பான், முதலமைச்சராக இருப்பான். கார் வண்டி யார் வாங்கி கொடுக்கா? அதெல்லாம் நீ பாத்தியா பார்க்கலையாப்பா? கோர்ட்டில் நிர்வாகம் பார்க்குற நீதிமன்ற கோர்ட்டு பார்த்தியா இல்லையா? வழக்கறிஞர்கள் வெளியே உள்ள தெரியும் கணக்கு, நீதிபதியை பார்க்க முடியாது. சர்ச்சு கோட்டாரானுன்னு பார்க்க முடியாது, தெரியாத கண்ணை மறைச்சி வெளியே விளையாடுதான். இது வழக்கறிஞர்கள் பூரா வெளியில் கோட்டா பூரா தெரியும். வழக்கறிஞர் பெரிய ஐட்டங்களாக உட்காந்துருக்காங்களா? முதியோர்கள் 60 வயசு 50 வயசு 45 வயசுக்கு மேலே உள்ள வழக்கறிஞர்கள் தெரியும். மந்திரி ஆகிட்டான், எம்எல்ஏ ஆகிட்டான், இவனுக்கு கார் வண்டி போகும். இப்போ மந்திரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவுக்கு கார் வண்டி போயிடுச்சு, கார் வண்டி வாங்கி கொடுத்துட்டான். அது பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். யார்? வழக்கறிஞர்கள். எல்லாம் தெரியும், தெரியாது இல்லை. இதுதான் இந்த மொட்டையம் பேப்பரை பிடிக்கிற புடி. மொட்டையம் பேப்பரை காலி பண்ணணும்ல, மொத்தத்தில் மொட்டையம் பேப்பரை காலி பண்ணி காயின்ஸ் தான் வரும். அதான் புது கவர்மெண்ட்டு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார். கடவுள் கணக்கு எழுதிட்டார், ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் காயின்ஸ் தான். காயின்ஸுனா என்னென்னு தெரியுதாப்பா? கோர்ட்டில் வாழ்வாதாரர்கள் மட்டும்தான் கணக்கு அது தெரியும். வாழ்வாதாரர்களுக்குள்ள கணக்கு நீதிபதி சர்ச்சு கோட்டாருக்கு மட்டும்தான் தெரியும். மித்த கோமுட்டைகளுக்கு தெரியாது. இவன் தான் அச்சடித்த பேப்பரை சூட்கேஸில் வைப்பான், தூக்குவான், அப்படி தூக்கி எறிவான். அப்படி விளையாட்டு, பெரிய விளையாட்டு இந்த விளையாட்டு முக்கால் சத்தியம். அதுக்கு தான் 2 கண்ணை குத்துத கணக்கு போட்டார். நான் உட்காந்துருக்கேன், கணக்கு இல்லையாடா அந்த பேப்பர் விளையாட்டா அப்படிங்கிற கேள்வி கேட்கார். இன்னைக்கு கணக்கு போட்டார் முக்கால் சத்தியம். எல்லாம் புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. 5 வருஷமாக ஆண்டு நச்சு. இப்போ தாவேக்கா கட்சி நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. இது என்ன விளையாட்டா? கூத்தடிக்க நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற கேள்வி கேட்கார் நீதிமான், நீதி அரசர், நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு போட்டார். ஏப்பா கோர்ட்டில் கேட்கணும்லப்பா, நீங்களே என்ன கேள்வி கேட்காத அளவுக்கு உட்காந்துருக்கீங்க. கடவுளில் உங்களுக்கு மேலே அப்பாற்பட்ட மேலே அதிபதி கடவுள் உட்கார்ந்துருக்கார். 5 வருஷம் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு கணக்கு. சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கணக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. பாத்தியா பார்க்கலையாப்பா? கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஏறி. இதுக்கு முன்னாடி திமுக ஏறி போய் கழுத்து முட்டை போய் நிற்கி, அதிமுக கார பேருக்கு கழுத்து முட்டை ஏறி போய் நிற்கி. இப்போ தாவேக்கா உள்ளே ஏறுது, பலவற்ற கட்சிக்கார பேருக்கும் உள்ளே ஏறி போய் நிற்கி. பலவற்ற கட்சிக்காரன் என்ன சொல்லுதான்? 150 கேஸ் 500 கேஸ் இருக்குது, நாங்கள் அதை பார்த்துக்கிடுவோம்ங்க. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு! ஒரு பெட்டிஷன் பேப்பர் உள்ளே உன் மேலே கேஸ் வந்தாலே அவனுக்கு மேலே சட்டப்படியாக குற்றம் எடுக்கிறது நீதிமன்ற கோர்ட்டு எடுக்கலாம். இப்போ கணக்கு போட்டார், ஆட்டோமேட்டிக்காக குத்தி விட்ருவாங்க. 2 கண்ணை குத்தி விட்ருவாங்க. நச்சு குத்துவாங்கப்பா, குத்துவாங்க. 8 7 ஓலச்சோடு பஞ்சாங்கத்துக்கு கணக்கு உள்ளே இருக்குது. குத்துவார். கடவுளில் தக்க தண்டனை கொடுக்கணும்ல, கடவுள் தான் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் தண்டனை கணக்கு போடுறாரு. கண்ணு தெரியலாங்கிற கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா ஒருத்தனு ஒரு ஆக்கங்கட்ட பே கூட அப்படியே வேடிக்கை பார்க்கான். இறங்கின குத்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா தான் குத்துவான். கணிதர்லையா ஐயா உட்காந்துருக்காரு, கடவுள் கைலாசத்தில் உட்காந்துரு கணிதர்லையாடான்னு விரட்டி தூக்குவான். அந்த நேரம் அரசியல்வாதி கவர்மெண்ட் வேளாக்குறவன் பலவற்ற கொடி அடுத்தாப்புல பல்லாயிரம் கோடியாக இருக்கான அவனையும் தூக்குவான். அந்த நேரம் குத்துவான் முக்கால் சத்தியம்.